தெரியுமா? உள்ள வாங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பாட்டி. என்னால நம்ம குடும்பத்தோட சொத்தை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. நான் தோத்து போயிட்டேன் பாட்டி. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமா இல்லை. சுஜாதா, என்னமாச்சு? இங்க பாருமா. அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு கை பிடிங்க. சுஜாதா, சுஜாதா ஒரு ரூம் கூட்டு போங்க. ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா. இது எல்லாமே என்னாலதான் நடந்துகிட்டு இருக்கு. நடந்த விஷயத்துக்கெல்லாம் நீதான் காரணம் நினைச்சு ஏன் உன் மேல பழிய போட்டுக்கிற பிரேம்? என் கூட பிறந்த தங்கச்சி கூட என்ன கூட இருந்தே எப்படிலாம் ஏமாத்திட்டா பிரேம். இங்க பாரு பிரேம், நமக்கு எதிராக பெரிய சூழ்ச்சியை செஞ்சிருக்காங்கப்பா. இதுல உன் தப்பு எவ்வளவு இருக்கோ அதே அளவு தப்பு எங்க பக்கமும் இருக்குப்பா. ஏன்னா அந்த பேப்பரை படிக்காம நாங்களும் சைன் பண்ணிட்டோம். இங்க பாருப்பா, இந்த நேரத்துல நம்ம இப்படி உடைஞ்சு போய் நிக்க கூடாது. இப்ப நம்ம எல்லாரும் தைரியமா நின்னு இந்த பிரச்சனையை எதிர்க்கணும். நீங்க சொன்னதும் உண்மைதாமா. நான் இப்பவே வக்கீலுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ வக்கீல் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி வக்கீல் சார். நீங்க ஃபோன் பண்ண உடனே வந்துட்டீங்க. இங்க என்ன நடந்ததோ அதை விவரமா சொல்லிட்டோம். அவங்க எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் இதை மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். அவங்க தெளிவா யோசிச்சு ஃபுல் ப்ரீ பிளானோட தான் உங்களை ஏமாத்திருக்காங்க. அப்புறம் இதை கோர்ட்ல ப்ரூஃப் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு சார்? ஏன்னா அவர் உங்களுக்கு மொத்தமா 4 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற பேப்பர்ல கூட இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. உங்க குடும்பத்தோட பிசினஸ் அப்புறம் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 4 கோடி ரூபான்னு. உங்களால இந்த விஷயத்துல இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அத்தைக்கு போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இது வந்துடுறேன். ஐயோ பவி, எதுக்கு கூப்பிட்ட? விஷயம் என்னன்னு சொல்லு. ஆமா, நீங்க எதுக்காக எங்களை இங்க வர சொன்னீங்க? இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க.
பிரேம்னால இருந்த எல்லா சத்துமே போயிடுச்சு. இனிமே நமக்கு வீடும் இல்ல, பிசினஸும் இல்ல. பவி அண்ணி, வெறும் பிரேமண்ணாவை மட்டும் குறை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஜானவி, நான் பிரேம குறை சொல்றதுக்காக இத சொல்லல. நான் நம்மள பத்தியும் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா உனக்கு தங்கறதுக்கு உன் மாமியார் வீடு இருக்கு. ஆனா பிரச்சனை முழுக்க எங்களுக்கு மட்டும்தான். நாங்க எங்க போறது? ஏன்னா எங்களுக்கெல்லாம் புகுந்த வீடு இதுதான், பிறந்த வீடு இதுதான். நீங்க 2 பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம குடும்பத்துல இப்ப கஷ்டமா இருக்கிற நேரத்துல நீங்க 2 பேரும் துணையா இருக்கிறத விட்டுட்டு 2 பேரும் பிரேம குற்றவாளின்னு நிரூபிக்க கிளம்பிட்டீங்களா? என்ன பேசுறீங்க? இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பெரிய பாட்டி என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே முடியாது. ஆனா எத்தனை நாள் தான் இன்னொருத்தவங்க பண்ண தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறது? நம்ம பசங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது இதுவும் நம்மளோட கடமை தானே. அண்ணி, நீங்க சொல்ல வரதுனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சந்துருனா சொல்றதை நீங்க கொஞ்சம் ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம குடும்பத்தை எப்படி கஷ்டமான நேரத்துல விட்டுட்டு போறது அவ்வளோ நல்லதுக்கு இல்ல அண்ணி. அப்புறம் உமா, இன்னொரு விஷயம், குடும்பம் இப்ப இருக்கிற கஷ்டமான நிலையில நம்ம குடும்பத்துக்கு துணையா தான் இருக்கணும். அது நம்மளுடைய பொறுப்பு, அப்புறம் அது கடமையும் கூட. நீங்க உங்களோட பொறுப்பையும் கடமையும் ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டீங்களா? இனிமே எதுவும் பேசாதீங்க, போதும், நிறுத்துங்க. நீங்க இப்ப எந்த குடும்பத்தோட ஒற்றுமையை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கீங்களோ, இப்ப அந்த குடும்பத்துல நமக்குன்னு ஒரு சொத்து கூட மிச்சம் இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வீண் பெருமை பேசிட்டு இருந்தா வயிறு நிறையாது. இப்படியே நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம நடு ரோட்ல எல்லாரும் கையில தட்டோட அம்மா தாயால பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துரும். உமா உமா அக்கா சொன்னது சரிதான். பிரேம் பண்ண ஒரு சின்ன தப்பால இன்னைக்கு மொத்த குடும்பமா கஷ்டப்படுறோம். இது வரைக்கும் நடந்தது என்னமோ நடந்து போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நீங்க உங்க அம்மா உங்க குடும்பத்தோட இருக்க போறீங்களா, இல்ல உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்க போறீங்களா? அம்மா தாயே, எங்க குடும்பத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? ஜானவி, பவி, உமா, சந்துரு, எல்லாரும் சீக்கிரமா வாங்க. நான் இன்னைக்கே வீட்டுக்கு போய் மறுபடியும் எல்லா பேப்பர்ஸையும் செக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். அதுக்கு மேல ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு. இங்க பாருங்க வக்கீல் சார், நாங்க உங்களை தான் முழுசா நம்பியிருக்கோம். அதுவும் இல்லாம இது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இந்த பர்துவா ஜவுஸ் எங்களோட கூடு சார். இது எங்களோட உயிர் மூச்சு சார். எங்களோட கடந்த காலம், எங்களோட நிகழ்காலம், எங்களோட எதிர்காலம் எல்லாமே இந்த வீடு தான் சார். நாங்க எந்த சூழ்நிலையும் இந்த வீட்டை இழக்க விரும்பல. ப்ளீஸ், ஏதாவது ஒண்ணு செஞ்சு எப்படியாவது எங்க குடும்பத்தை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ், எங்க குடும்பத்தோட மானம் உங்க கையில இருக்கு. பாருங்க, நான் என்னுடைய சைடுல இருந்து முழு முயற்சி செய்யறேன். மத்ததெல்லாம் கடவுளுடைய அனுக்கிரகம். அப்பா, வக்கீல் சார் என்ன சொன்னாரு? இனிமே எதுவும் செய்ய முடியாதுன்னு வக்கீல் சொல்லிட்டாருமா. இப்ப எது செஞ்சாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். ஆனா அப்பா, எல்லா சாமானையும் எடுத்துட்டு வாங்க. ஹலோ பிரதர், என்ன இதெல்லாம்? நீங்க அனுமதி இல்லாம இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள எப்படி வரலாம்? இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள வரல, மிஸ்டர் ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவர் புது வீடு வாங்கினதுக்கு பார்ட்டி வச்சிருக்காரு. அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். இங்க பார்ட்டி எல்லாம் எதுவும் நடக்காது. நீங்க போலாம். போங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன் காது கேட்கல? போங்கன்னு சொல்றேன்ல. அட, நீங்க எப்படி இதை சொல்லலாம்? நான் எப்படி சொல்லலாமா? வாங்க, இப்படி சொல்லி காட்டுறேன். போங்கன்னு சொல்ல கேளுங்க. போங்க, தேவையில்லாம எங்களை தடுக்கிறீங்க. சொல்ல கேட்காம கேளுங்க. போங்க. அட போங்கயா, வெளிய போங்க. போங்கன்றல. நில்லுங்க ப்ளீஸ். நீங்க இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. ட்ரிங்க்ஸ் இல்லாம பார்ட்டியா? என்னங்க சொல்றீங்க? வழி விடுங்க. இல்ல, நாங்க உங்களை இத வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக விட மாட்டோம்.
ஆமா, இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் மட்டும் எங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அப்புறம் அது நிச்சயமா எங்க அம்மனை அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும். முதல்ல இது எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்து யார் என்ன போயிருங்க. தடுக்கறாங்கன்னு பாப்போம். அட, அட, வழி நான் விடுங்க. சொல்றேன்ல. அக்கா அக்கா எங்களை விடுங்க. சார், allow பண்ணுங்க எங்களை சார். விடுங்க. சார், சொல்றேன்ல வெளிய ராய் போங்க. பவுடர் சார் தான் உள்ள வைக்க சொல்லிருக்காரு. ஜாக்கிரதையா இருங்க. மறுபடியும் இங்க வரணும்னு முயற்சி கூட பண்ணாதீங்க. மாயா, என்னக்கா அப்படி பாக்குறீங்க? இதுதான் என்னுடைய உண்மையான ரூபம். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த ரூபமும் நீங்க கொடுத்தது தானே. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு பர்கர் வேணும். நாங்க பர்கர் எல்லாம் பண்றது இல்ல. இது டாமினோஸ் பா. எனக்கு பர்கர் தான் வேணும். இது நல்லா இல்ல. அப்ப நல்லாவே தயாரிங்க. லெட்ஸ் மேக். நில்லுங்க சின்னத்தை. சீமா, எங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. மறந்துட்டீங்கன்னா ஞாபகப்படுத்துறேன். உங்க புத்திசாலி புருஷன் முழுசா 4 கோடி ரூபாய் என்கிட்ட வாங்கி உங்க சொத்துக்கள் பூரா என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அதுக்கு சாட்சியா கையெழுத்து போட்டது உங்க பெரிய பாட்டியும் அப்புறம் ராஜேந்திரன் சாரும். அதனால இப்ப இந்த வீடு எங்களோடது. எங்க வீட்டுக்குள்ள போறதை யாராலையும் தடுக்க முடியாது.
இன்னொரு விஷயம், நாங்க எங்க வீட்ல எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு நாங்க தான் முடிவெடுப்போம். அப்புறம் யாராவது எங்களை தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவோம். ஆரியன், இன்னைக்கு ராத்திரி பார்ட்டிக்கு மது பாட்டில்களையும் டெக்கரேஷன் பொருட்களையும் உள்ளெடுத்துவோம். வாங்கம்மா. मात्रेण वाजी हस्तेन तायते हस्ति अंकुशमात्रेण वाजी हस्तेन तायते शृंगीलगूढ हस्तेन खड्ग हस्तेन दुर्जनः शृंगीलगूढ हस्तेन खड्ग हस्तेन दुर्जनः. நான் உன்னை விட மாட்டேன் ராஜ்வீர். உன் எதிரில யாராவது உன் முதலாளி மேல கைய ஓங்கினாங்கன்னா இப்படிதான் பார்த்துட்டு சும்மா இருப்பியா? போ, அவனை போய் அடி. சித்தார்த் வேண்டாம், மாமாவை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. சித்தார்த், சித்தார்த், விஷயத்தை புரிஞ்சுக்கோ. பிரேம் உன்னோட தம்பி. சித்தார்த், உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரோ சொல்ற கேட்டு நீங்க உங்க தம்பியை அடிக்க கூடாது. சித்தார்த், நான் சொல்றத கேளுங்க. சித்தார்த், சித்தார்த். புரியுது, நீங்க அவருக்கு புரிய வைங்க. அவர் உங்க பேச்சு தட்ட மாட்டாரு. சித்தார்த், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களாமா, எல்லாரும் இந்த அண்ணன் தம்பியோட ஒற்றுமையும் பாசத்தையும் உதாரணமா சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே அண்ணன் தன்னோட தம்பியோட உயிரெடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பெருமை இருக்கவே இருக்காது. உனக்கு என்ன ஆச்சு? நீ நீ உன் தம்பியவே அடிக்க போறியா? பிரேம அடிக்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். முதல்ல நீங்க விலகி போங்க. இவனை அடிக்க சொல்லி எனக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. நான் இவனை அடிச்சே ஆகணும். நான் உன்னை அடிக்க விட மாட்டேன். வேண்டாம் சித்தார்த். சித்தார்த், வேண்டாம் சித்தார்த், வேண்டாம். இவனுக்கு என்ன ஆச்சு? சித்தார்த், சித்தார்த், வேண்டாம் சித்தார்த். என்னங்க?
பரவாயில்ல விடுங்க ஷைலோனா. சித்தார்த்தும் என்னோட அண்ணன் தானே. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு இவருக்கே தெரியாத. நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வரீங்களா? ஆனா இது நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன், தயவு செஞ்சு வாங்க. அட ஆரியன், எமோஷனல் டைப்ஸா பேசுறது இவங்க குடும்பத்தோட பழக்கம். நீ இவங்களோட பேச்செல்லாம் கேட்காத, வேணாம். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களோட நன்மைக்காக மத்தவங்க உணர்வுகளோட விளையாடுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ கண்டினியூ பண்ணு. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் சித்தார்த், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க.